சுட்ட கத்திரிக்காய் எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு வந்து 5 சின்ன கத்திரிக்காய் நான் எடுத்திருக்கேன், ஒரு தக்காளி பழம், ஒரு பச்சை மிளகா, 3 வெள்ளைப்பூண்டு. நான் வந்து பச்சை மிளகா 1 தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகம் பிடிக்கும்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா இன்னொரு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். இதை வந்து நல்லா கருகிற வரைக்கும் நம்ம நல்லா வாட்டணும். ஃபுல்லாக கருகுனதுக்கப்புறம் தான் இதை நம்ம எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதை கருகி எடுத்து வச்சதுக்கப்புறம் 2வது வந்து ஒரு 4 சைஸ் சின்ன வெங்காயம் இருக்கு இல்லைங்க, அதையும் எடுத்து அதுவும் நல்லா கருகிற மாதிரி நல்லா வாட்டணும். வாட்டினதுக்கப்புறம் இதெல்லாம் தோலெல்லாம் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு, ஒரு மத்து இருக்குல்ல, மத்தை வச்சு நல்லா இடிச்சிங்கன்னா அது நல்லா டக்குன்னு வந்து மசிஞ்சிரும். உங்களுக்கு மசியறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மசிச்சுட்டு, கொஞ்சம் கடுகு, கொஞ்சமாக சீரகம், கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் போட்டுக்கோங்க வேணுங்கிறவங்க. போட்டு இதை தாளித்து நல்லா கிண்டிட்டு, இது சாப்பாடு அப்புறம் வந்து இட்லிக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். டாட்டா பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.